Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. ஹாய் guys, வெல்கம் பேக் டு ருசி ட்ரேடிங் ஸ்கூல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து ஃப்ரைடேக்கு வந்து நம்ம எல்லா இண்டெக்ஸ்க்கும் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். அதேமாதிரி வந்து ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். அதெல்லாம் மார்க்கெட் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த லெவல்ஸ் அதேமாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இது பேஸ் பண்ணி எந்த ட்ரேடும் பண்ணாங்க, அவங்க ஓன் நாலேஜ் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நிஃப்டி வந்து இன்னைக்கு மேக்ஸிமம் சைட் வைஸ் தான் போயிருக்கான். எப்பயும் போல் என்ன பண்ணியிருக்கான்னா, ஓப்பன் ஆகிருக்கான். ஓப்பன் ஆகிட்டு டேரெக்டாக வந்து ஒரு கேண்டில் மட்டும் டவுனில் வச்சுட்டு அடுத்த கேண்டில் மேலே போயிருக்கான். டே ஹை கட் பண்ண முடியல. தேர்ட் கேண்டில் மறுபடியும் ஃபால் ஆகிறான். ஃபால் ஆகி என்ன பண்ணான்னா, நம்மளோட எஸ்டர்டே சப்போர்ட் ஜோனை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு பாருங்கள், நீங்களே பாருங்கள். கரெக்டாக எஸ்டர்டே சப்போர்ட் ஜோனில் என்ன பண்ணியிருக்கான், வந்து டச் பண்ணியிருக்கான். அடுத்த கேண்டில் வந்து கிரீன் கலர் கேண்டில் வச்சுட்டு க்ளோசிங் வச்சுட்டு அப்படியே டேரெக்டாக அங்கேருந்து மேலே போயிட்டான். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 70 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? 70 பாயிண்ட்ஸ்ன்றது ப்ரீமியத்தில் வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தில் வந்து நல்ல ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா வைஸ்? அடுத்து பேங்க் நிஃப்டி நிஃப்டிக்கு மேலே பெரிய சைடு வைஸு. ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவையும் ஹையும் கட் பண்ணவே இல்லை, ஃபுல்லாக சைடு வைஸ் தான். ஃபின் நிஃப்டி அதே மாதிரி தான் சேம். ஸோ இந்த ப்ரீமியம் லைன் எதுவுமே ஒர்க் ஆகல. மிட் கேப் நிஃப்டி வந்து இன்னைக்கு கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருந்தால், ஏன்னா எக்ஸ்பைரி கிட்ட இருக்கிறதுனால மிட் கேப் நிஃப்டி ஓப்பன் ஹை போட்டிருக்கான். மறுபடியும் அந்த ஓப்பன் ஹை கட் பண்ணி பையர்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்கான். இன்வைட் பண்ணிட்டு ஃபேக்காக மறுபடியும் மேலே பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்து மறுபடியும் கீழே பிரேக் அவுட் கொடுத்துட்டான். டைரெக்டாக ஃபாலை என்ன பண்ணிட்டான், நம்மளோட சப்போர்ட் லைனையும் கட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கான். மேலே போனோடனே நம்மளோட சப்போர்ட் ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆக்ட் ஆயிருக்குது. மறுபடியும் ஒரே கேண்டில் நல்ல பெரிய கேண்டில் கொடுத்துருக்கான். மறுபடியும் இங்கேருந்து மேலே போய் நம்மளோட பேண்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபுல் சைடு வைஸ்லேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்து க்ளோசிங் வச்சிட்டாங்க. ஓகேவா? இன்னைக்கு 4 இண்டெக்ஸுமே அவ்வளோ பெரிய ரேலி எதுவும் கொடுக்கல நம்ம பாயிண்ட்ல இருந்து. அடுத்து நம்ம ஸ்டாக்ஸ் போவோம். ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு 4 ஸ்டாக் வந்து இன்சைட் நேரோ சிபிஆர் வந்துருந்துச்சு. அதில் வந்து நேஷனல் வந்து ஓப்பன் ஹை வந்துருக்கான். அதே மாதிரி வந்து சிபிஆரில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து டைரெக்டாக என்ன பண்ணுறான், ஃபால் ஆகி சிபிஆரோட S1 தொட்டிருக்கான். S1 தொட்டானே பாருங்கள் எவ்வளோ பெரிய ரேலின்னு. ஆல்மோஸ்ட் 2.2%. ஓகேங்களா? லால் லேப் வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட போயிட்டு ஃபாலு, மறுபடியும் சப்போர்ட் ஜோன்லேருந்து மறுபடியும் ஒரு ரைஸ். ஓகேங்களா? அடுத்து சிப்லா வந்து சைடு வைஸு. ஆனால் என்ன பண்ணியிருக்கான், நம்மளோட சப்போர்ட் ஜோன் தொட்டோன்னே ஒரு சின்ன ரேலி கொடுத்து இந்த ப்ளூ கலர் லைன் வந்து வீக்லி சிபிஆர். ஓகேங்களா? அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் கீழே வந்து க்ளோசிங் வச்சுட்டா. மெட்ரோபாலிஸ் இன்னைக்கு நல்ல டவுன். ஓகேங்களா? டைரெக்டாக டவுன் ஆகி எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கான் பாருங்கள், சிபிஆரோட செகண்ட் சப்போர்ட் லைன். இது சப்போர்ட் எடுத்துட்டு இங்கேருந்து ரேலி போயிருக்காங்க. இந்த ரேலியை கேப்சர் பண்ணலைன்னா அட்லீஸ்ட் இந்த ரேலியை கேப்சர் பண்ணிருந்தாலே போதும். விவாப் வரைக்கும் கண்டிப்பாக போவோம்னு தெரியும். ஓகேங்களா? விவாப் இந்த ப்ரௌன் கலர் லைன் இப்படி வருதுல்ல, கேவமை, அது வந்து விவாப் லைன். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 1%. ஓகேங்களா? அடுத்து வந்து பேட்டா இந்தியா பெருசாக எதுவும் இல்லை, பட் அதுவும் அவனுமே சிபிஆர் சப்போர்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்துருக்கான். எம்என்எம் ஓகே, நல்ல ரேலி. பிஎன்பி நல்ல ரேலி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹை கட் பண்ணல, மறுபடியும் என்ன பண்ணிட்டான், அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து டைரெக்டாக ஃபால். இந்து ஹோட்டல் பெருசாக எதுவும் இல்லை. பிடிலைட் ஓப்பன் ஹை செல்லிங் வந்துட்டான் டைரெக்டாக. ஐசிஐசி பேங்க் பாருங்க, ஓப்பன் ஆகி நல்ல பெரிய கேண்டில் ஃபால். பட் நெக்ஸ்ட் கேண்டில் சிபிஆரில் சப்போர்ட் எடுத்துருக்கான். டைரெக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேலே பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்டேயே என்ன பண்ணிட்டான், க்ளோசிங் வச்சிட்டான். ஓகேங்களா? இந்த 10 ஸ்டாக் தான் வந்து இன்சைட் நேரோ சிபிஆர் ஸ்டாக்கு. நேரோ சிபிஆர் ஸ்டாக்ல வந்து ஆல்மோஸ்ட் 47 ஸ்டாக் கிடைச்சிருச்சு. அதனால அது வாட்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? பஜாஜ் ஆட்டோ இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 5%. ஓகேங்களா? 5% பஜாஜ் ஆட்டோ. அடுத்து எஸ்கார்ட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆட்டோ செக்டர் எல்லாமே ஃப்ளைங்கில் தான் இருந்தான், நல்ல பாசிட்டிவ்ல இருந்தான். பாருங்க, பஜாஜ் ஆட்டோ ஓப்பன் ஆகிருக்கான், நம்மளோட வீக்லி ஜோனை கட் பண்ணியிருக்கான். அடுத்து டைரெக்டாக மந்த்லி ஜோனை கட் பண்ணி மந்த்லி ஜோனை சப்போர்ட் எடுத்து அங்கேயே க்ளோசிங் வச்சிட்டான். அடுத்து எஸ்கார்ட் அதே மாதிரி டேரெக்டாக ஓப்பன் ஹை போட்டுருக்கான், ஃபால் ஆகி சிபிஆரில் செகண்ட் சப்போர்ட்டில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு டேரெக்டாக இங்கேருந்து ஃப்ளைங். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 3.4%. அடுத்து ஹால் பாருங்க, கரெக்டாக இங்கேருந்து டேரெக்டாக மேலே போயிருக்கான். மேலே போயிட்டு இங்கே பாருங்க நம்மளோட ஜோனை டச் பண்ணியிருக்கான். அதே மாதிரி சிபிஆரோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ 2 ரெசிஸ்டன்ஸ், அப்போ இங்கே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். கேண்டில் மேலே போய் க்ளோசிங் கூட வைக்கலாம், அங்கே வந்து டைரக்டாக ஃபால். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இது 1%. நேஷனல் லேப் அங்கே பார்த்துட்டோம்.
அடுத்து ஹீரோ மோட்டார்ஸ். ஹீரோ மோட்டார்ஸ்மே ஓகே தான், நல்ல ரேலி. அடுத்து ஃபால் ஆன ஸ்டாக்ல வந்து எம்என்எம். எம்என்எம் பாருங்க, டேரெக்டாக சிபிஆர் கீழே ஓப்பன் ஆயிருக்கான். சாரி, சிபிஆர்லேயே ஓப்பன் ஆயிருக்கான். ஓப்பன் ஆகி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து டேரெக்டாக ஃபால், ஃபுல்லாக ஃபால் தான். நம்மளோட சப்போர்ட் ஜோன்ல எவ்வளோ பெரிய சைடு யூஸ் போயிருக்கான் பாருங்க. அடுத்து ஜைடிஸ் லைஃப். ஜைடிஸ் லைஃப் ஓப்பன் ஹை, டேரெக்டாக ஃபால். ரெசிஸ்டன்ஸும் ஓப்பன் ஹை, டேரக்ட் ஃபால். ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர்லேயே பாருங்க இவ்வளோ பெரிய ஃபால், மோஸ்ட் 2.2%. அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த இதில் ஒரு 17 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் வந்து மதர்சன் கொஞ்சம் இல்லிக்விடி ஸ்டாக் தான். ஆப்ஷன்ஸில் பெரிய பெரிய கேண்டில் தான் போடுவான், வெயிட் பண்ணிக்கலாம். மற்றபடிக்கு எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் கைஸ். வேறு எந்த ஸ்டாக்கும் ரேலி கொடுக்கல, ஏன்னா மார்க்கெட் ஃபுல் சைட்வேஸில் இருக்கான். அப்போது இன்றைக்கி எத்தனை ஸ்டாக் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. இனிமேல் தான் நான் போய் ஸ்கேனர் ரன் பண்ணி பார்க்க போகிறேன். அப்போ ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம மண்டேக்குரிய ப்ரீமியம் லைன்ஸ், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லா இண்டெக்ஸ்க்கும், அதே மாதிரி மண்டே ட்ரெண்டிங்காக இருக்க போகிற ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் அடுத்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம மண்டே வந்து இண்டெக்ஸ் எல்லா இண்டெக்ஸ்க்கும் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதேமாதிரி வந்து மண்டே ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த ஸ்டாக்ஸ் அதேமாதிரி இந்த லெவல்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களோட ஓன் நாலேஜை மட்டும் பேஸ் பண்ணி எப்பயுமே ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா கைஸ். இப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து டே ஹை டேலோ அந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுறதோ, கேண்டில் ஸ்டிக் வச்சு மார்க் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இது வந்து ஆப்ஷன்ஸில் ஃபார்மா இருக்குது. ஆப்ஷன்ஸோட வேல்யூ வந்து ஒரு ஃபார்முலாவில் போட்டு அதுலேருந்து வர வேல்யூ வந்து நம்ம சார்ட்டில் பிளாட் பண்ணுறோம். ஓகேங்களா. நிஃப்டிக்கு வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் 2 சப்போர்ட்டு. 24,933 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,066. ஓகேங்களா. அடுத்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 24,667. அடுத்து செகண்ட் சப்போர்ட் வந்து 24,534. ஓகேங்களா. அடுத்து பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டி வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 51,205, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 51,510. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 50,595, செகண்ட் சப்போர்ட் வந்து 50,290. ஓகேங்களா. அடுத்து ஃபின் நிஃப்டி வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,360, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,470. அடுத்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 23,140, செகண்ட் சப்போர்ட் வந்து 23,030. ஓகேங்களா. அடுத்து மிட் கேப் நிஃப்டி ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 13,012.5, அடுத்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 13,075. அடுத்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 12,887.5, அடுத்து வந்து செகண்ட் சப்போர்ட் வந்து 12,825. ஓகேங்களா. நாளைக்கு வந்து மண்டே. ஓகேங்களா. மண்டே மிட் கேப் எக்ஸ்பைரி, அதாவது நாளைக்குன்னா நான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ சொல்கிறேன். சாட்டர்டே சண்டே மார்க்கெட் கிடையாது. ஓகேங்களா. இப்போ மண்டே வந்து மிட் கேப் எக்ஸ்பைரி, அப்போ வந்து மிட் கேப்புக்கும் டியூஸ்டே ஃபின் நிஃப்டி. ஓகேங்களா. அப்போ மிட் கேப்புக்கும் ஃபின் நிஃப்டிக்கும் மண்டே நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரலாம். ஓகேங்களா. அடுத்து நம்ம ஸ்டாக்ஸ் போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஸ்டாக்ஸில் வந்து மண்டே வந்து இன்சைட் நேரோ சிபிஆர் எந்த ஸ்டாக்கும் ஃபார்ம் பண்ணல. ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த 7 ஸ்டாக்ஸ் கொடுக்கலாம். இந்த ஸ்டாக் வந்து ஃப்ரைடே ஃபார்ம் ஆன நேரோ சிபிஆர், இந்த ஸ்டாக் வந்து தேர்ஸ்டே ஃபார்ம் ஆன நேரோ சிபிஆர். ஓகேங்களா. அடுத்து மண்டே வந்து நேரோ சிபிஆர், அதாவது இது ஃபுல்லாக இன்சைட் நேரோ சிபிஆர் லிஸ்ட்டு, இது வந்து நார்மல் நேரோ சிபிஆர் லிஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 23 ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது. இந்த 23 ஸ்டாக்ஸும் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து உங்களோட நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. பெல்ல இருந்து பிண்டு வரைக்கும் இருக்குது. கீழே கொஞ்சம் தள்ளினீங்கன்னா அடுத்து பிண்டிலேருந்து எல்டிடிஎஸ் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா. இந்த ஸ்டாக்லாம் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பேங்க் நிஃப்டி 2 இண்டெக்ஸுமே நேரோ சிபிஆர் போட்டிருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நேரோ சிபிஆர் போட்டிருந்தான், நிஃப்டி வந்து தேர்ஸ்டே போட்டிருந்தான். எல்லாமே சைட்வேஸில் தான் போய் முடிஞ்சிருக்குது. ஒரு பெரிய ட்ரெண்டிங் வரணும், பார்க்கலாம், வெயிட் பண்ணி. இன்னைக்கு வந்து ஃபெட்டோட நியூஸ் வேறு இருக்குது, நான் இப்போ தான் பார்த்தேன். ஓகேங்களா. அந்த நியூஸ்னால எல்லாமே சைட்வேஸில் கொண்டு போகிறாங்க போல். மேபி நியூஸ் பாசிட்டிவாக இருந்தால் மார்க்கெட் பாசிட்டிவாக போகலாம், இல்லை நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக போகலாம். ஓகேங்களா. ஃபெட் நியூஸ் இருக்குது, அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் அப்போ எந்த இதையும் கேரி பண்ணாதீங்க. அதேமாதிரி வந்து நியூஸை வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா. நியூஸை மட்டும் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. டெக்னிக்கலில் சார்ட்டில் என்ன இருக்குதோ அதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா. அடுத்து நம்ம நம்மளோட டெய்லி, அதாவது என்னோட டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே பார்க்கணும். ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுமே போடுவேன் நான், ப்ராஃபிட்டை மட்டும் போடுறது கிடையாது. அது பார்க்கணுன்னா நம்மளோட யூடியூபோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி வந்து எவ்ரி வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் டேரெக்டாக போகும். அங்கே வந்து டெய்லி வந்து போஸ்ட் பண்ணிடுவேன்
என்னோட பிஎன்எல். அதே மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமில் டெய்லி வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் ரீல், அதாவது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு ரீல் போடுவோம். அது வந்து எஜுகேஷனாகவும் இருக்கலாம், ஃபன்னியாகவும் இருக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். அதே மாதிரி யூடியூப்பில் ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கும் டெய்லி வந்து வீக்லி வந்து ஃபைவ் டேஸ் மார்க்கெட் ஒர்க்கிங் இருக்குது. அந்த 5 டேஸ்மே நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? கஷ்டப்பட்டு தான் போட்டுட்ருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி வீடியோவில் ஏதாவது இந்த கண்டென்ட்ஸில் ஆட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, சஜஷன் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா கைஸ்? நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா கைஸ்? நாலேஜை டெவலப் பண்ணுங்கள். நம்மளாலையும் ப்ராஃபிட்டபுளாக கண்டிப்பாக இருக்க முடியும். ஓகேங்களா கைஸ்? டேக் கேர். பை பாய்.